அண்ணா, இப்போ தொடர்ந்து பிரச்சனை சர்ச்சையிலாவே இருக்கு. ஆனா இந்த சமயத்துலயும் விஜய் வந்து அதுக்கு பதில் சொல்லாம நேத்து கூட த்ரிஷா கூட ஒரு திருமணத்துக்கு போயிருக்கு. அது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது தேவையில்லாத ஒண்ணு நினைக்கிறேன். அவங்க அரசியல்ல இருக்கும்போது இதெல்லாம் ஒண்ணு தேவையில்லாத ஒண்ணு. அரசியல் இருக்கும்போது தேவையில்லாத ஒண்ணு. இப்போ தலைவனே வந்து இப்படி இருக்கிறது இருக்குல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் தேவையில்லாத ஒண்ணு. தலைவனுக்கு தேவையில்லாத ஒண்ணு. அவ்வளவுதான். அதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல. இது என்னன்னா தேவையில்லாத ஒண்ணு, ஒரு தலைவனுக்கு தேவையில்லாத தகுதி. அதை பத்தி இதுக்கு மேல பேசி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றத அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு. மத்தது என்னன்னு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேக்குறேன், அது சொல்லுங்க. இப்பதான் புதுசா வந்திருக்காரு விஜய் புதுசா வந்திருக்காரு, எல்லாம் ஓகே. ஆனா அவர் மேல தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டே இருக்காரு. அவரும் அதுக்கேத்த மாதிரி பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பிடிக்காதவங்க எதிர் சட்டி ஆப்போசிட் இருக்காங்க நிறைய பேர் இருப்பாங்க. பிடிக்காம வராம ஆக்குவாங்க, ஏதோ சொல்லி சாக்கு சொல்லி இதோட உரடாம ஆக்குவாங்க. ஆனா இப்ப அவங்க ஒய்ஃப் கூட பிரச்சனையாச்சு, வேற ஒரு நடிகை கூட தொடர்பு, அது சகஜம். அது சகஜம். அது சகஜம். சில பேர் இருக்காங்க, சில பேர் அவங்க பணம் இருக்கவங்க வந்து என்ன பண்ணலாம். அப்ப பணம் இருந்தா என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க. அது எப்படி பார்த்தாலும் அது அவங்க பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துல. அப்போ அவங்களுக்கு தெரியணும், அது அவங்களுக்கு தெரியணும். அது தெரியாத நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களுக்குள்ள அச்சீவ் பண்ணி போயிடுவாங்க. தெரியும், அவங்களுக்குள்ள போயிடுவாங்க. அது சொல்லுவாங்க கம்மியா பணம் கொடுத்து எவ்வளவு கட்டிக்கணும், பணம் கொடுத்து முடிச்சுருவாங்க. இப்போ அது அவங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, இதெல்லாம் ஓகே. ஆமா. இப்போ அது வெளியே தெரிஞ்சிச்சு, அந்த அம்மா போய் கேஸே போட்டுச்சு, எனக்கு விஜய் வேணாம், நான் டைவர்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டதுக்கு அப்புறமும் இவரு நேத்து திரும்ப அதே நடிகை கூட சுத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சித்திரவன் வந்து சில பேர் அப்படித்தான் சொல்றேன் செய்வாங்க, சொல்றேன் செய்வாங்க, பிடிக்காம சொல்றேன் செய்வாங்க. ஆனா விஜய் வந்து அப்படி கிடையாது. அவனுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கிடுவான், இல்லைன்னா கட்டி விட்டு போயிடுவான். நாளைக்கு அவரு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா வச்சுக்கிறேன், இல்லைன்னா எல்லாத்தையும் தள்ளி விட்டுறேன் அப்படின்னு பண்ணாரு, என்ன பண்றது? எல்லாம் தள்ளி விடுவாங்க, அவங்க இஷ்டம். அது சிஎம் ஆனாலும் அது அவர் இஷ்டம் தான். அது இஷ்டம் தான். அது வந்து அப்ப பிடிச்சிக்கிறதா வச்சுக்கிட்டோம், இல்ல பிடிக்காத தள்ளி விட்டு போயிருப்பாங்க. ஒரு நாட்டுக்கு முதல்வர் ஆனாலும் இதுதான் நிலைமை. அதுவே நிலைமை. யாரும் சொல்ல முடியாது. யாரு இப்ப யாரு நாட்டு நல்லவர், யாரு நல்லவா இருக்காங்க சொல்லி பார்க்கலாம். எல்லாத்தையும் அது மாதிரி இருக்காங்க. யாரையும் குறை சொல்ல முடியாது. இவர்தான் நல்லா இருக்கு, இவரு நல்லா செய்வாரு, யாரும் நல்லா நினைக்கிறது. இப்ப ஸ்டாலின் கூட வந்து தானே. இதுல வந்து யார் காசு வருது? மக்கள் காசு தான். மக்கள் காசு வந்து இது வந்து கொடுத்துட்டு இப்படி வாங்குறாரு. வாங்குறாரு. ஏன் தெரியுமா? வீட்டு வரி, அந்த வரி, இந்த வரி போட்டு வாங்கிக்கிற மாதிரி வாங்கிக்கிறாங்க. போய் சாப்பிட்டு ஒரு பாட்டில் ரேட் ஏற்றிடுறாங்க. அது வந்து ஏன் சொல்ல முடியாது, கேட்க முடியாது. அந்த ஒயின் ஷாப்பையும் மூட போறதா விஜய் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க விஜய் வரணும் இருக்கீங்க. ஆமா, வந்தா நல்லா தான் இருக்கும். வந்தா நல்லா. ஆமா, அந்த இடம் வந்து இப்ப எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்தா நல்லா இருக்கும். வந்தா நல்லா இருக்கும். எந்த பிரச்சனை இல்லாம வந்தா நல்லா இருக்கும். வந்தா இந்த விட்ட வந்து விஜய் வந்தா என்ன செய்வானா இந்த விட்ட போட்டு பார்ப்பாங்க. அவ்வளவுதான். ஓட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும், போட்டு பார்த்தா பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஆனா இப்போ தொடர்ந்து விஜய்க்கு த்ரிஷாக்கு இந்த மேட்டர் பெருசா போயிட்டு இருக்கு. நேத்துனா த்ரிஷா கூட வந்து ஒரு திருமணத்துக்கு போயிருக்காரு. அது நெட்டிசன்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, சோசியல் மீடியா பரவலா போயிட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒரு அரசியல் தலைவர். அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு விஷயம் ஆயிட்டு இருக்கு. அவங்க மனைவிக்கும் அவங்களும் ஒரு விஷயம் ஆயிட்டு இருக்கு. பொது வழியிலே வந்துச்சு. அது இவர் என்ன செய்யணும், டக்குன்னு பொது வழியில வந்துட்டு ஆமா இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு அவர் வந்து அது வந்து மக்களுக்கு வந்து தெளிவா சொல்லணும். அதை இப்ப திடீர்னு வந்துட்டு நேத்து வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல வந்துட்டு அவங்க த்ரிஷா மேடம் அவங்களே கூப்பிட்டுட்டு ஒன்னா வரும்போது மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு விதமானதா தெரியும். அது யாராதான் சரி, அவர் ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்தணும். விஜய் ஒரு அரசியல் தலைவரா இருக்காரு. இந்த தமிழ்நாடு அரசியல் வந்து நாகரிகமான அரசியல். அவர் தெளிவுபடுத்தணும். அந்த அரசியல் பத்தி என்ன தெளிவுபடுத்தணும், அவங்களும் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெளிவுபடுத்தணும். இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் சங்கீதா வந்து முழுசா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அவருக்கு வந்து டைவர்ஸ் ஆக போகுது, ஒரு மனஸ்தாபத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஏன் இன்னும் விஜய் வந்து இன்னும் சொல்லாம இருக்கிறாரு? இல்ல இது ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு அவர் கண்டுக்காம கூட இருக்கலாம்ல. இல்ல அப்படி இல்லையா, இப்ப பெரிய மேட்டர் தானே போயிட்டு இருக்குல்ல. அரசியல் வந்து இப்ப அரசியல் வந்து இருந்துட்டாரு, பெரிய தலைவர் ஆயிட்டு இருக்காரு. அவரு உனக்கு என்ன தலைவர் ஆயிட்டு இருக்காரு. ஒரு தலைவர்னா என்ன இருக்கணும், வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். கரெக்டா இல்லையா? அது பர்சனலா எத்தனை பர்சனலா சொல்ல முடியும்? எல்லாருமே அது பர்சனல் தான் சொல்றாங்க. அது போனாங்கன்னா முன்னாடி படம் ஒன்னா பண்ணிருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் முறையில போறதா. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் முறை வேற, இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் முறை வேற இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு என்ன இருந்தீங்க, நீங்க நடிகரா இருந்தீங்க. இப்போ ஒரு அரசியல் தலைவரா இருக்கீங்க. தலைவருக்கான மாண்பு என்னவோ அதை நீங்க கடைபிடிக்கணும் இல்லையா? சரி, நான் இது எல்லாமே உங்க நம்பி வந்து நிறைய வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு அது ஒரு உதாரணமா இருக்காதுல்ல, அது தப்பா இருக்கும்ல. அது சரி, நீங்க சொல்றபடி வந்தாலும் அவங்க சங்கீதா அவங்க த்ரிஷான்றத மென்ஷன் பண்ணல. த்ரிஷான் மென்ஷன் பண்ணல. இப்போ வந்துட்டு இப்போ அவங்க த்ரிஷா மேடம் நான் வந்து த்ரிஷா மேடம் தான் சொல்றேன். த்ரிஷா மேடம் வராங்க.
இப்போ பாக்குற ஆளுக்கெல்லாம் வந்து அது வேற மாதிரி தான் தெரியும். அது இப்ப டைவர்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஃப்ரெண்டு கூட வந்தாங்கன்னா, ஆமா அவங்க கூட வந்துட்டு ஒண்ணா இருக்காங்க போல, அவங்க கிளியர் பண்ணல. விஜய் சார் வந்து கிளியர் பண்ணல. அதை கிளியர் பண்ணா இது ஒரு புல் ஸ்டாப் ஆயிடும்ல. அது ஒரு புல் ஸ்டாப் ஆயிடும்ல. ஏன் கிளியர் பண்ணாம இருக்காரு அவரு? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஒரு ஒஸ்ட் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அரசியல் இது ஒஸ்ட் அரசியல் சொல்லுவோம். தமிழ்நாடு வந்து இந்த அரசியல் பார்த்தது கிடையாது. பாப்போம் என்னதான் சொல்றாரு பாப்போம். அப்ப ஓகேண்ணா, அவருக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்லி கொடுத்துருங்க. நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, தயவுசெய்து முழுமையா வந்து மக்களுக்காக இறங்குங்க, ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு அதை சொல்லுவாங்க பொம்பளை கேஸ் சொல்லுவாங்கல்ல, பொம்பளை கேஸுக்கு புல் ஸ்டாப் வைங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே புல் ஸ்டாப் வைக்க சொல்லி அண்ணன் சொல்லிட்டாரு. விஜய் முடிச்சு வச்சாருன்னா நல்லா இருக்கும். அண்ணா, இப்ப விஜயோட அரசியல் நிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் இப்பதான் புதுசா வந்திருக்கிறாரு, வரணும்னு தான் நாங்க எல்லாம் நினைக்கிறோம். வரணும் தான் நினைக்கிறீங்க? அப்படி வரணும்னு நினைக்கிற இவரு மேல அவங்க ஒய்ஃபே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவோர்ஸ் கேஸ் வந்து போட்டிருக்காங்க. அத பத்தி நீங்க? அதையும் நாங்க எல்லாம் நம்பல. அத வந்து அவங்க திமுக காரியாரா தூண்டுறது தான் அவங்க இது பண்றாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். இல்ல, இப்ப அவர் கட்சின்னு சுத்துறாரு, வெளியே சுத்துறாருன்னு பரவாயில்ல, ஏதோ வேற ஒரு நடிகை கூட வந்து தொடர்புல இருக்கிறதுனால இப்போ அதான் இவ்வளவு காலம் நீங்க என்ன பண்ணிருந்தாங்க அவங்க. இப்போ இந்த நேரத்துக்கு வந்து அதை இது பண்றாங்கன்னா அப்ப அரசியல்காரங்க யாரா தூண்டி விட்டு அவங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா விஜய் அதை பத்தி எதுவும் பேச மாட்டாரு. விஜய் அதை பத்தி அவங்க போய் சொல்றாங்கன்னா அவர் சொல்லணும். அவர் சொன்னாதானே அப்ப ஜனத்துங்களுக்கு அவர் மேல வச்சுங்கிற ஜனத்துங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆனா அவர் ஏன் மௌனமா இருந்தா இப்ப எப்படி இருக்கிற ஜனம் எப்படி நம்பும்? இப்ப நாங்கெல்லாம் ஏதோ இத்தனை வருஷம் இந்த கட்சிக்காரங்களே ஆடுறானுங்களே, அவர் வரட்டும்னு தான் நினைக்கிறோம். அதுக்கு அவர் ஆதாரம் கொடுக்கணும். நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த இதுவும் வரணும். நீங்க சப்போர்ட் பண்றீங்க, ஆனா அவரே பேச மாட்டாரு. அது மாதிரி வந்தாதான் அவருக்கு நம்பிக்கை ஜனங்க மேல, அவர் மேல ஜனத்துங்களுக்கு நம்பிக்கை வரும். ஆனா இப்படி இருக்கும்போது கோர்ட்ல கேஸ் போகுது, அவர் வெளியே எதுவும் சொல்ல மாட்டாரு. ஆனா நேத்து ஒரு நடிகையோட திருமணம் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அதை பத்தி நான் நினைக்கிறேன், அப்படி வரலாமா? அது ஓகே தானே? அது யாரு அவங்க இவங்களா இந்த கட்சிக்காரங்க வந்து எப்படியே பண்ணுவாங்க. அவங்களா எடுத்து போடுறாங்களா இல்ல அவர் சம்பந்தானதான் வருதா? அது அவர் தான் அதை பதில் சொல்லணும். அவர் தான் பதில் சொல்லணும். சரிண்ணா, இப்ப அவர் பதில் சொன்னா எல்லாமே தீர்ந்துரும் சொல்றீங்க. விஜய் அவர்கள் வந்து பதில் சொல்லணும் அப்படின்றத நாங்க இது மூலியமா சொல்லிக்கிறோம். வேண்டுகோளாவே வச்சுக்கிறாரு அண்ணன் சார்பா. கண்டிப்பா அவரு ஜெயிப்பார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க வீட்டுல பிரச்சனை நடக்கிறத கூட தட்டி விட்டுட்டு இதுல வேகத்தோட இருக்கிறாரு. கண்டிப்பா ஜெயிப்பார். ஆனா அவரு அதை பத்தி எதுவும் அவரே பேச மாட்டாரு. நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். நடக்கும். எப்ப வந்து பேசுறாரு, எப்ப நடக்கும்? ஆனா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு வேற ஒரு நடிகை கூட சுத்திட்டு இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்க ஒய்ஃபே தான் சொல்றாங்க. சொம்மா கதை. அதெல்லாம் சொம்மா கதைப்பா. சரி, அவருக்காக நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்ப விஜய்க்காக நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு எதிர்ப்புகள் மீறி இன்னும் இருக்காருல்ல, அவருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனக்குள்ள இருக்கிறது கண்டிப்பா விஜய் ஜெயிப்பார். கண்டிப்பா விஜய் ஜெயிப்பாரு, அது மட்டும் உறுதியா இருக்கீங்க? யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. யாரு நினைச்சாலும் என்ன நினைச்சாலும் விஜய் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதுல அம்மா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உங்களுக்காக இவ்வளவு பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க சார். இப்போ விஜய் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து அவங்கள பத்தி எதுவும் நினைக்கிறேன். நான் வந்து டிஎம்கே பத்தி சொல்லுவோம். டிஎம்கே பத்தி சொல்ல போறீங்களா? சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. ஆனா என்ன கேட்கறது பதில் சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்க. இப்போ தொடர்ந்து விஜய்க்கு வந்து தொடர்ந்து நெருக்கடி போயிட்டே இருக்கு. இப்ப த்ரிஷாவோட விஷயம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போயிட்டு இருக்கு, நடிகை கூட சுத்திட்டு இருக்காரு சொல்லி ஒய்ஃபே டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நான் எதுவுமே நினைக்கலப்பா. அதை பத்தி எதுவுமே நினைக்கல. ஒரு தலைவர், ஒரு கட்சிக்கே தலைவர், அடுத்த சிஎம் அவர் தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவருக்கு இப்படி ஒரு நெருக்கடி வருது, அவரு அதை பத்தி எதுவும் பேச மாட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அதை பத்தி நான் எதுவும் பேச விரும்பலப்பா. அதை பத்தி பேச விரும்பலையா? ஏன் அதை பத்தி பேச மாட்டீங்க? விஜயும் பேச மாட்டாரு, நீங்களும் பேச மாட்டீங்க. விஜய் வரணும்னு நினைக்கிறீங்களா, வேணாம்னு நினைக்கிறீங்களா? டிஎம்கே தான் வரும்பா. டிஎம்கே தான் வரும். அதை பத்தி எது பேசினாலும் பேசலனாலும் டிஎம்கே தான் வரும். விஜய் பத்தி பேசுறாங்க இல்ல, அதெல்லாம் கிடையாது. டிஎம்கே வரும்ன்றதுல மட்டும் உறுதியா இருக்காங்க. மத்த தேவையில்லாத விஷயம் வேணான்றாங்க. அப்படிதானக்கா? சரிக்கா, தேங்க்ஸ்க்கா.